தனி குடித்தனம் போறதுக்கு 2 பாயிண்ட் நான் சொல்லுவேன். தனி குடித்தனம் தேவதான் அப்படின்னு சொல்றதுக்கு. ஏன்னா, வரவு செலவுகள ஆரம்பத்துல இருந்தே திட்டமிட ஆரம்பிக்கலாம். எந்த விஷயத்துல செலவு பண்ணணும், செலவு பண்ணக்கூடாது அப்படின்றத நல்லா சம்பாதிக்கிற காலத்திலேயே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். சில பேர் ஆரம்பத்திலேயே தனி குடித்தனம் வச்சுட்டா தேவையில்லாததெல்லாம் வாங்குவாங்க, தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, நெறைய கப்பிள்ஸ் இப்ப ஆரம்பத்துல இருந்தே அவங்களுடைய சாப்பாட்டுல ஆரம்பிச்சு, ட்ரெஸ்ஸிங் விஷயத்துல ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே பார்த்து பார்த்து செலவு பண்றாங்க. இன்னொன்னு ஆரம்பத்துல அவங்க சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய சில சந்தோஷங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். சேர்ந்து சமைக்கிறது, அவங்களுக்கு விருப்பப்பட்ட நேரங்கள்ல தூங்கிக்கிறது, எந்திரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது, வீட்ல பெரியவங்க கூட இருக்கும்போது, "நீ இத்தன மணிக்கு எந்திரிச்சு கீழ வரணும். மாமாவுக்கு நீ தான் காஃபி போட்டு தரணும். நீ தான் பூஜைக்கு விளக்கேத்தணும்." இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது, யோசிச்சு பாருங்க. பொண்ணுங்களுக்கு அம்மா வீடு தான் விருப்பமா இருக்கும். திருமணமான ஆரம்ப புதிதில பொண்ணுங்களுக்கும் சரி, பசங்களுக்கும் சரி, உடல் அசதி அதிகமா இருக்கும். "என்னடா இவ இப்படி சொல்றாளே!" அப்படின்னு யோசிக்காதீங்க. யாராவது நமக்கு ஒரு கப் காஃபி போட்டு தரமாட்டாங்களா? சாப்பிட வச்சு அழகு பாத்துற மாட்டாங்களா? இல்ல நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட மாட்டாங்களான்னு தோணும். புதுசா வர்ற மருமகளுக்கு எல்லா வீட்டு பொறுப்பையும் உடனே கையில தூக்கி குடுத்துட்டு, அதுல இது தப்பு, அது சரின்னு அவங்கள எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி ஸ்க்ரூ மாதிரி அவங்கள ஸ்க்ரூ பண்ணிட்டே இருந்தோம், திருக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம மேல வெறுப்பு தான் வரும். சொல்லப்போனா, "நீயும் நானும் ஒரு அடி தள்ளியே நிப்போம்" அப்படின்னு "சம்சாரம் அது மின்சாரம்னு" ஒரு படம் வந்திருக்கு. முன்னாடி வந்திருக்கு. கடைசியா சொல்லுவாங்க, "நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்." இந்த விஷயங்கள் எல்லாம் தூரத்துல படத்துல பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான். சொந்தக்காரங்க எல்லாமே ஒரு அடி தள்ளி நின்னு எல்லாருக்குமான பிரைவசிய குடுக்கறது நல்லது. "நான் தான் உன் தங்கச்சி, நான் தான் உன் ஒய்ஃப வந்து ரூல் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றதோ, "நான் உன் அண்ணன், நீ என்ன கேட்டு தான் எல்லாமே செய்யணும்" அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி அவங்க கிட்டயும் அந்த விஷயங்கள் இருக்கணும். இப்ப நாத்தனார் செய்முறையெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புதுசா கல்யாணமாகி வந்தவங்களுக்கு நெறைய கட்டு தெரியாம இருக்கலாம். நம்ம சொல்லிக் குடுக்குறோன்ற பேர்ல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாம அவங்கள செய்ய சொன்னா, கட்டாயமா அவங்க வருத்தப்படுவாங்க. நாள் ஆக ஆக இவங்க இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கலையே, நம்ம மட்டும் ஏன் நடந்துக்கணும்னு தோணும். ஆரம்பத்திலேயே கணவன், மனைவி இருவருக்குள்ள புரிதல் வேணும் அப்டின்னா, நிச்சயமா அவங்களுக்கு தனி குடித்தனம் வைக்கிறது ரொம்ப நல்லது. சேர்ந்து சமைச்சுப்பாங்க. சேர்ந்து அவங்கவங்களுக்கான உதவிகள செஞ்சுப்பாங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு குடுக்குறது, சண்ட போட்டுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களும் வாழ்ந்து பார்ப்பாங்க. ஒத்துமையா இருக்க முடியாத காலகட்டமா இது. அப்ப கூட்டு குடும்பம் வேண்டான்னு சொல்றியா? அப்படின்னு கேட்டா, ஆமாங்க. கூட்டு குடும்பத்தில இருந்து நெறைய பொண்ணுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே நிச்சயமா நம்ம படங்கள்ல பார்க்குற மாதிரி, அதுவும் குறிப்பா அந்த பிரிவோம் சந்திப்போம்னு ஒரு படத்துல, அத்தன நாத்தனார், அத்தன மாமியார் இவங்களெல்லாம் எப்படி சமாளிப்பேன்னு கேட்பாங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானேம்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. ஆனா, நிஜ லைஃப்ல யாருமே அப்படி இருக்கிறதில்ல. கூட ஒரு நகை போடும்போது, "ஏன் நீ இத நேத்து போடல? என்ட்ட காட்டலையான்னு?" சொல்றதும், "ஏன் எனக்கு நீ செலவு பண்ணலன்னு?" கேட்கிறதும், "எனக்கு ஏன் இந்த செய்முறை செய்யலன்னு?" கேட்கிறதும், இப்படியான மனிதர்களா தான் நம்மள சுத்தி நெறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம்? எல்லாரையும் விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும்னு நெனைப்போம். ஆரம்பத்துல எல்லாருக்குமே நெறைய செலவு பண்ணி, வேலைகள் பண்ணி, அவங்களுடைய சுகதுக்கங்கள்ல நம்ம பங்கு எடுத்துக்கிட்டு, அவங்க நமக்கு எந்த ஒரு காலகட்டத்திலயும் நம்மள புரியாதவங்களாவும், நம்ம செஞ்ச விஷயங்கள மதிக்காதவங்களாவும் இருந்தா, கடல்ல கொண்டு போய் கொட்டுற உப்பு மாதிரி தான். அது கரைஞ்சு தான் போப்போது. ஆரம்பத்துல இருந்தே தனி குடித்தனம் போறவங்களுக்கு, அவங்களுடைய வரவென்ன, செலவென்ன, ஃப்யூச்சர்ல குழந்தைங்க வந்தா என்னென்னலாம் செய்யணும், தன்னுடைய வீட்ட நீட் அண்ட் கிளீனா எப்படி வச்சுக்கணும், சமைக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன உதவி செய்யணும், வீட்டுக்கு எத்தன மணிக்கு வரணும், போணும், இதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எப்படி தான் பார்த்தாலும் அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி எல்லாருக்கும் மேல கணவன், மனைவி அப்படிங்கிற உறவு தான் கடைசி வரைக்கும் வரப்போறாங்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் முக்கியம். ஆனா, ஒரு காலகட்டத்தில எல்லாருமே அவங்க அவங்க குடும்பம், அவங்க அவங்க ஃபேமிலின்னு போயிடுவாங்க. கூட நிக்கிறது கணவனும், மனைவியும் மட்டும் தான். அதனால ஆரம்பத்திலேயே தனிக்குடித்தனம் போறது நல்லது ஒரு விஷயம் தான். ஏன்னா, நான் அவ்ளோ அடி வாங்கியிருக்கிறேன். ஆனா, இன்னும் என்னால தனிக்குடித்தனம் போக முடியல. நெறைய விஷயங்கள் சொல்லியாச்சு. ஆனா, அது நடக்கவும் மாட்டேங்குது. ஆரம்பத்திலேயே எப்பவுமே ஒரு சரியான முடிவு எடுத்துட்டா, அப்புறம் வருத்தப்பட வேண்டாம்.